ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே, இந்த புதிய மாதம் 2ஆம் மாதம் 1ஆம் நாள் காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வார்த்தையாகிய தேவனே, ஆவியும் ஜீவனும் வல்லமை நிறைந்த எங்கள் தேவனே, 7 முறை மண்கோயிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களுள்ள உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, மனுஷனை சிருஷ்டித்த உம்முடைய வார்த்தைகள், சர்வத்தையும் படைத்த உம்முடைய வார்த்தைகள், வார்த்தையாலே சர்வத்தையும் தாங்குகிற உம்முடைய வார்த்தைகள், வார்த்தையை அனுப்பி மீட்டு விடுவிக்கிற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தையை அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அடித்து போடுகிற வார்த்தைகள், உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வாழ வைக்கிற வார்த்தைகள், பிழைக்க வைக்கிற வார்த்தைகள். தகப்பனாகிய தேவனை, உம்முடைய வார்த்தையை அனுப்பி ரட்சிக்கிற உம்முடைய வார்த்தைகள். தகப்பனாகிய தேவனை, உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜெயத்தை கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற ஜீவனுள்ள அழியாத உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராலே, சத்திய ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு கடந்து வர எங்களுக்கு ஆவியானவர் வேண்டும். எங்கள் தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதமணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய சாயலும் சாரமும் சத்துவமும் உம்முடைய அபிஷேக எண்ணெயும் அபிஷேக தைலத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபா வரங்களினாலும் உம்முடைய வல்லமினாலும் பலத்தினாலும் சத்துவத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் என்னையும் ஆண்டவரை ஆராதனையிலே பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும், லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வீராக, நிரப்பி ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு, பரிசுத்த ஓய்வு நாளில் வந்திருக்கு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதம், இந்த வருடத்தின் இந்த நாட்கள் 31 நாட்கள் கர்த்தர் எல்லாவற்றிலும் தூக்கி சுமந்து சகலவற்றிலும் நம்மை தப்புவித்து பாதுகாத்து தீங்குகளில் அழித்து நம்மை அழிக்க வந்த கிரியைகளை அழித்து கர்த்தர் கிருபையாய் கண்மணியாய் காத்து இந்த நாளிலே ஒரு சமூகத்திலே நாம் காணப்படும்படி, அவராலே காணப்படும்படி, நாம் பிழைக்கும்படி காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் நம்ம வெளியில் போனாலும், எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் கொண்டாலும், எந்த மனுஷரோடும் உறவுகளோடு சந்தித்து பழைய நினைவுகள், பழைய இதுகள், பழைய சம்பவங்கள், பழைய சூழ்நிலைகள், சிறு பிராயத்தில் நடந்த இடம், போன இடம், வந்த இடம், வாலிப வயதில் போன இடம், வந்த இடம், இது எல்லாம் பல நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை தான் கொடுக்கும். சின்ன சந்தோஷத்தை தான் கொடுக்கும். சில நேரம் சில நேரங்களில் கொஞ்ச நாள் கழித்து வேதனையும் கொடுத்துரும். சில நேரங்களில் கொடுத்துப்படும். நம்ம நல்ல விதமாக சொல்லுவோம், அங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது வேறு விதமாக போவோம். பட் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் போவோம், ஆனால் அது வேறு விதமாக இருக்கும் எல்லாமே. ஆனால் இப்படி சந்தோஷங்கள் எல்லாமே மாறி மாறி போகும். இருந்தும் இன்னும் கூட 2 நாள் இருக்கக்கூடாதா, 4 நாள் இருக்கக்கூடாதா, இவ்வளோ காலம் கழித்து வரீங்க, இவ்வளோ நாள் கழித்து வரீங்க, உங்கள் முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவி கட்டிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அணைச்சிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அன்பு என்ன மாதிரி அன்பாக இருக்குது அப்படின்னு பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுக்குறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருப்பாங்க. அப்போ பார்த்தது இப்போ பார்த்தது அப்படின்னு. சிலர் அன்றைக்கி பார்த்த மாதிரி என்றைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு, பரவாயில்லையே எப்பவும் நல்லா நீங்கள் இருக்கிறீங்களே, நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரிலாம் தெரியும். அதெல்லாம் நிலைக்கலை, அதெல்லாம் நிலைக்காது. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சந்தோஷங்கள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, யூதா வம்சத்தாருக்கு, யூதா என்றுன்னா யூத கோத்திரத்தின் சிங்கம் தான் ஏசப்பா, யூத ராஜ சிங்கம். அவர் தான் யூத
ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாவரும் ஆவியில், ஆத்துமாவில், சிந்தையில், மனதில், இருதயத்தில், தங்கள் வாழ்க்கையில் சகலவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உலக இரட்சகரை, நம் சிருஷ்டிகரை, சர்வத்தையும் படைத்தவரை, தன் ஜீவனை நமக்காக கொடுத்த மரித்த உயிர்த்தெழுந்தவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாவரும் யூத வம்சத்தார் தான். ஆமாம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, மன்னிக்கப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கழுவப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கர்த்தராலே யூத வம்சத்தார். எந்த வம்சத்தார்? ஆவிக்குரிய யூத வம்சத்தார். ஆவிக்குரிய யூத, உள்ளத்திலே யூதனானவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்வது போல ஆவிக்குரிய யூத வம்சத்தார். யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும், மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். அப்படின்னா மகிழ்ச்சி என்பதே இப்போதைக்கு இல்லை. மகிழ்ச்சி என்பதே பல்ல காட்டுவோம், நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது பல காட்டுவோம், அது மகிழ்ச்சி இல்லை. அது மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம சமாளிப்போம், ஆனால் சந்தோஷம் இல்லை. உள்ளானபடி சந்தோஷம் இல்லை. ஏன்? கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பாதி இப்படி இருப்போம். காவாசி இருக்கிற மாதிரி இருப்போம், முக்காவாசி இருக்க மாட்டோம். அரைவாசி இல்லை, முக்காவாசி இல்லை, சுத்தமாகவே இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது போல் இருப்போம். கர்த்தர் வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருப்பது போல் இருப்போம். மகிழ்ச்சி சுத்தமாக இல்லை, சந்தோஷமும் இல்லை. பண்டிகை என்று சொன்னால் ஒரு கொண்டாட்டம், குதூகலம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், ஆனந்தம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கு தான். யாருக்கு? நம் ஒவ்வொருவருக்கு தான். நேற்றுக்கு இந்த நேரம் எங்கே இருந்தோன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நேற்றுக்கு இந்த நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நேற்றுக்கு இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்கன்னு, இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில். அப்போ யாருக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு? கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் யூத வம்சத்தாரை சேர்ந்தவன் கர்த்தராலே. அந்த யூத வம்சத்தாரு இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம் பாவங்களை மன்னித்து நம் அக்கிரமங்கள் மீறுதலை அவர் சுமந்து தீர்த்ததுனால, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால, சிலுவையில் ஜெயித்ததுனால, சாத்தானையும் நம் பாவ சாபங்கள் மரணங்கள் எல்லாவற்றையும், பாதாளத்தை வேதாளத்தை எல்லாம் ஜெயித்ததுனால கிறிஸ்து நம்மை மன்னித்து நம்ம மேலே இரக்கமும் கிருபையும் தயவையும் அங்கு சிலுவையில் பாராட்டின அந்த அன்பு நமக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும், ஒன்று மகிழ்ச்சியாகவும் இன்னொன்று சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். ஒன்றுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, எந்த ஒரு ஆனந்தம், ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம், அதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. அப்போனா என்ன? வேதனை, கஷ்டம், துன்பம், துக்கம், நம்பிக்கையற்ற நிலைமை, என்னாகும் ஏதாகும், பொழுது முடிந்தால் என்னாகும் ஏதாகும் என்ற நிலைமை மீட்கப்படுவோமோ விடுவிக்கப்படுவோமோ, பிரச்சனைகள் தீருமோ தீராதோ, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாதோ, இல்லை சத்துருவனுடைய விருப்பம்தான் நிறைவேறிடுமோ, சாத்தானுடைய விருப்பம்தான் நிறைவேறிடுமோ, சாத்தானுடைய மனுஷருடைய விருப்பம்தான் நிறைவேறிடுமோ, தேவன் விட்டுருவாரோ, தேவன் கை விட்டுருவாரோ, கை கழுவிடுவாரோ, தேவன் கை கழுவிடுவாரோ, மறந்துடுவாரோ, விட்டு வேடிக்கை பார்ப்பாரா, இல்லை நம்மளை மன்னிக்கவே மாட்டாரா, நமக்காக வரமாட்டாரா என்றெல்லாம் இருக்கிற எல்லாமே மகிழ்ச்சி இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது.
சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோ ஈஸியாக எல்லாரும் என்னை உள்பட எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. எல்லாம் பாடும்போது ஈஸியாக பாடுவோம், பண்ணும்போது பாடுவோம், நம்ம கர்த்தர் வார்த்தையை சொல்லும்போது சொல்லுவோம். ஆனால் அந்த சாத்ராத் மேஷாக் ஆபேத் ஒரு பாவமும் அக்கிரமும் மீறுதல்களும் செய்யாதவங்க. செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்யாதபடியே இருந்தவங்க. அவங்கள விட்டு வச்சானா சாத்தான், அவங்கள தானே பிடிச்சான். ஆனால் என்ன சொன்னாங்க, நீர் விடுவித்தாலும் நீர் விடுவிக்காமல் போனாலும் உன்னை நீ வணங்க மாட்டோம். நீ வைத்திருக்கிறதுனா என்ன, நீ நினைக்கிற காரியம், நீ நிறைவேற்றணும்னு நினைக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்கவே, அதான் அர்த்தம், இடம் கொடுக்கவே மாட்டோம், இடம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு தான் கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்தார். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பகுதி நடுப்பகுதியில் இருந்து யூதா வம்சத்தாருக்குன்னு வரும். யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும். ஒரு நிமிஷம், பேஜ் 1098. 1098. யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும், மகிழ்ச்சியே இல்லாமல் சந்தோஷமே, இது வரைக்கும் எத்தனையோ வருஷமாக மகிழ்ச்சியை இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன், சாத்தான் கையில் கொடுத்துட்டேன், என் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சாத்தான் பிடுங்க முடி கொடுத்துட்டேன், என் சந்தோஷத்தை, என் பண்டிகை காலங்களை எல்லாம் அவன் பிடுங்கி கொண்டு போகும்படி அவன்கிட்ட கொடுத்துட்டேன், சாத்தான் கையில் எடுத்துட்டேன். ஆனால் அதை மீட்டு கொடுக்குற யூத ராஜசிங்கம், அதை மீட்டு கொடுக்குற தகப்பனாகிய யூத ராஜசிங்கம் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். என்னவா ஆகும்? அப்போ கொடுமையான சூழ்நிலைகள், காரியங்கள், நம்பிக்கையற்ற தன்மைகள், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை என்கிற இடத்துல கர்த்தரால எல்லாம் பண்டிகைகளாக மாறி போகும். ஆமீன். எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறது பண்டிகை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவது ஒரு பண்டிகை. கர்த்தர் வார்த்தை நிறைவேறுவது, நல் வார்த்தைகள் நிறைவேறுவது ஒரு பண்டிகை. கர்த்தர் தம் சித்தத்தில் எடுத்து பயன்படுத்துவது ஒரு பண்டிகை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மீட்கிறது ஒரு பண்டிகை, விடுவிக்கிறது ஒரு பண்டிகை, ரட்சிக்கிறது ஒரு பண்டிகை, நன்மை செய்வது ஒரு பண்டிகை, ஆசீர்வதிக்கிறது ஒரு பண்டிகை, ஜெயத்தை கொடுக்கறது ஒரு பண்டிகை, தீமைகளையும் சத்துருக்கள் கொண்டு வருகிற தீமையை வேரோடு அழிச்சு போகிறது ஒரு பண்டிகை. ஆமென். பண்டிகை நம் தேவைகளை எல்லாம் சம்பூர்ணமாக நிறைவாக சந்திக்கிறது பண்டிகை. நம்மை குழியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்து கண்மலையில் கொண்டு வந்து அவர் கண்மலையாக அவரையில் கொண்டு வந்து நிறுத்துவது ஒரு பண்டிகை. அவைகள் எல்லாம் மாறிப்போகும், மாறிப்போகும் என்று வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம். யோவான் 16ஆம் அதிகாரம். இருபதிலிருந்து 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள்.
அழாமையாக இருக்கும், அழுதுட்டு தான் இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து யார்கிட்ட அழுகுறோம்? கர்த்தர்கிட்ட அழுகுறோம். யார்கிட்ட அழுகுறோம்? கர்த்தர்கிட்ட அழுகுறோம். நம்ம தேவை, நமக்கு உண்டானவங்களுக்காக, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர்கிட்ட அழுறோம், கர்த்தர்கிட்ட அழுறோம். நம்மளை அழணும்னு பார்க்குறவங்க நிறைய பேர். நம்ம அழணும்னு கர்த்தர்கிட்ட அழணும்னு இல்லை, நம்பிக்கையே இல்லாமல் அழணும்னு. கர்த்தரே நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு அழணும். நீ கர்த்தரை நம்ம இழந்துட்டோம், இனி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வரவே மாட்டார். நம்மளை மன்னித்து இரக்கம் பாராட்டி இறங்கி வரவே மாட்டார். அவர் அடியோடு வெறுத்துட்டார், நம்மளை புறம்பாக்கிட்டார், நம்மளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, தீங்குக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, சத்ருவின் கையில் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தது அவரவர் தான். அவன் வரத்துக்கு முன்னாடி அவங்காலில் போய் ஊழ்ந்து கிடந்தது அவங்க தான், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரவர் தான். ஆனால் அவைகளிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை மீட்டெடுக்கிற மீட்பர் ரட்சகர் அவர் தான். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன், தகப்பன். அவருடைய இரக்கங்களுக்கும் கிருபையினுடைய அவருடைய இரக்கங்களுக்கும் கிருபைக்கும் முடிவே கிடையாது. அவருடைய தயவுக்கும் கருணைக்கும் காருண்யத்துக்கும் முடிவே கிடையாது. எல்லையில்லாத தேவன், அவர் எல்லையில்லாதவர். அவர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த 1ஆம் தேதி என்னன்னு, இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் எல்லாமே நமக்கு துக்கம்தான். நமக்கு ஒன்றுமே என்னென்ன விதத்துலேயோ, என்னென்ன படிப்பலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளை இல்லாத காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளை பிறக்கிற காரியமாக இருக்கட்டும், புதிய வேலை கிடைக்கிற காரியமாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் காரியமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், சத்ருவின் கிரியைகள், செய்வனை மந்திரம் சூன்யங்கள், மனுஷர் கெட்ட பழக்கத்திலேருந்து திருந்த முடியாமல் இருக்கிறது, பாவ பழக்க வழக்கங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை வாட முடியாமல் இருக்கிறது, கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க முடியாமல் இருக்கிறது, நன்றாக தேவனுக்கு முன்பாக வேதத்தை வாசித்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது, உபவாசிக்க முடியாமல் இருக்கிறது, விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது, கர்த்தர் வார்த்தையை நம்ப முடியாமல் இருக்கிறது, மனுஷர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்டு அதில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. மனுஷர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் யார் பேசினாலும் நம்பிக்கையான வார்த்தை யாரும் சொல்வதில்லை, நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை தான் சொல்கிறது எல்லாருமே அப்படின்னு. இப்படி எல்லாம் பலவிதமான காரியங்களில் கவலையும் வேதனையும் துயரமும் முற்று இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் எங்கே இருந்திருக்கும்? யாருக்கும்? உடம்பு வியாதி பலவீனம், குணமாகாது, ஆரோக்கியமாகாது, மாத்திரை மருந்தே சாப்பிட்டு சாகிறேன், மாத்திரை இல்லைனால தான் உயிர் வாழ்ந்துன்னுக்கிறேன், மாத்திரை இல்லைன்னா செத்துப்படுவேன், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. சரீரத்தில் இருக்கிற பாடுகள், பலவிதமான பாடுகள், சிந்தையில் மனதில் இருக்கிற பாரங்கள், துக்கங்கள், மன கிளேசங்கள், மன வருத்தங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், அதெல்லாம் இருக்கக்கூடாது. மன்னிக்க முடியாத தன்மைகள், மனதில் இருக்கிற பலவிதமான தாங்க முடியாத அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், இல்லாமல் இயலாமல், வறுமை, முடியாதது, மனதளவில் முடியல, சரீரத்தில் முடியல, எல்லாத்துலேயும் முடியல, தாங்க முடியல, இதுக்கு மேலே நிற்க முடியலன்னு சொல்லி கதறுகிற ஒவ்வொரு கதறல்கள். இதுக்கு மேலே நான் இருக்கணுமா? இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கணுமா? இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இருக்குதா? இதுக்கு மேலே எனக்கு ஆயுசு இருக்குதா? ஏன்னா நான் இந்த கஷ்டப்படுற நிலைமையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவாரா? தாங்க முடியாத அந்த அவமானத்தில், பதில் சொல்ல முடியாத அவமானத்தில் சிக்கி தவிக்கிறேனே, உளையான சேற்றுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிறேனே, என்னை நானே விடுவித்து கொள்ள முடியாது, நானே விழுந்துட்டேன் அந்த படுகுழியில், அந்த படுகுழியிலேருந்து தேவன் என்னை தூக்கி எடுக்க மாட்டாரா? அப்போ எனக்கு மரணம் தானா? எனக்கு சாவு தானா? ஆண்டவரே, அப்படின்னா உங்கள் கையாலே வச்சுருங்க மரணத்தை, சாவை வேர்த்தவங்க கையில் கொடுத்துறாதீங்க, சாத்தான் கையிலையும், சாத்தான் மனுஷன் கையில் கொடுத்துரு. இப்படியெல்லாம் கதறுகிற நம்ம போல பிள்ளைங்க கதறாங்க. எவ்வளோ பேர் கதறுகிற கதறலை கேட்குற தேவனே என்னை மன்னிங்க, என் மேலே இரக்கம் பாராட்டுங்க. இவ்வளவு வருஷமாக உங்ககிட்ட மன்னிப்பும் இரக்கமும் கிருபைக்காக கெஞ்சுகிறேன். உங்கள் உதவி வேணும், உங்கள் ஒத்தாசை வேணும், உங்கள் துணை வேணும், நீங்கள் பட்சமாக வரணும், நீங்கள் யுத்தத்தை நடப்பிக்கணும், நீங்கள் வழக்காட வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா ஜெயந்தான் ஏசப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா ஜெயந்தான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில், எல்லா வகையான கடன் பிரச்சனையில் இருக்கிற சூழ்நிலை, அப்படின்னா வீட்டை மீட்க முடியாத சூழ்நிலை, காரை மீட்க முடியாத சூழ்நிலை,
பிள்ளைகளை மீட்க முடியாத சூழ்நிலையில், குடும்பத்தில் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அது காரணம் என்ன? என் பாவம், என் அக்கிரமம், என் மீறுதல், என் கீழ்ப்படியாமை, என் துர்க்குணம், என்னுடைய பெருமையான பேச்சுக்கள், நடக்கைகள், கிரியைகள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன். நான் தெரிஞ்சு செஞ்ச பாவம், நான் தெரியாமல் செஞ்ச பாவம்னு சொல்லவே கூடாது. எல்லாமே நான் செய்த பாவம், நான் தெரிஞ்சு செய்த அக்கிரமம், மீறுதல், பொல்லாப்பு, தெரிந்து செய்யாதே என்று சொன்னதை செய்தது எல்லாமே என்னுடைய இது. ஆண்டவரே, என்னுடைய சுயநினைவு இல்லாமல் செஞ்சது, என்னது ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், மதிகேடாய் செய்தது எல்லாமே நான் தான் ஒத்துக்கணும். தேவனே என்னை மன்னிச்சிருங்க, இந்த அந்த கேடு, இந்த நிலைக்கு காரணம் நான் தான், நீசனாகிய நான் தான், பாவியாகி என் மேலே இரக்கம் காட்டுங்கன்னு இறங்குன்னா அவர் உனக்கு தண்டித்தாலும் மன்னித்து இறங்கிடுவார். இறங்காமல் போக மாட்டார், மீட்காம, விடுவிக்காம, ரட்சிக்காம போக மாட்டார். இந்த விசுவாச அறிக்கையே பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பாட்டு கூட பாடணும், எனக்காக சிலுவையில் அவ்வளோ அவமானப்பட்டீர், எனக்காக இவ்வளோ பாடுகளை அனுபவித்தீர், துக்கங்களை அனுபவித்தீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர்னு. ஆனால் நமக்கு எதுவுமே வரக்கூடாதுன்றோம். எனக்காக நீங்கள் நல்லா வாங்குங்க. யாரு? எனக்காக எல்லாம், எனக்கான ஒருத்தருக்கா? உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்காகவும், அவனுடைய அத்தனை தாங்க முடியாது நம்மளுடைய அத்தனை பாவம், அக்கறம், மீதும் அவ்வளோ துர்நாத்தம். ஒரு மனுஷன்கிட்ட வர்றதே தாங்க முடியல நாத்தம். அப்படின்னும்போது பாவ நாத்தம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும். பரிசுத்தர், பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார் சிலுவையில். பாவம் போக்கும் பலி அவர் தான், பாவத்தை தீர்த்தவர் அவர் தான். நம்ம பாவத்தை ஈஸியாக சொல்லிடுறோம். இப்படி கம்யூனில் 2 நிமிஷம் பயபக்தியாக இருக்கிற மாதிரி இருந்து வாங்கி அப்பம் சாப்பிட்றோம். அவரதை தனித்தனியாக கிழிச்சு எடுத்தாங்களே, அது மாதிரி நம்மளதில் தனித்தனியாக எடுத்தால் எப்படி இருக்கும்? அவர் பாவம் இல்லாமல் தண்டிக்கப்பட்டார், நாம் பாவம் செய்து தண்டிக்கப்படுறோம். அக்கிரமம் செய்து, மீறுதல்கள் செய்து, கீழ்ப்படியாமல் போய், செய்யாதே என்று சொன்னதை செய்ததுனால வந்த வினைகள், அந்த விளைச்சல்களை அனுபவிக்கிறோம். நம்மகிட்ட நீதியே கிடையாது, அவர் நீதிபரர். நம்மகிட்ட நீதி கிடையாது, நியாயம்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. தகுதி என்பது நம்மகிட்ட கிடையாது. தகுதி என்பது கர்த்தரால தான் வருது. கர்த்தருடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய ரத்தத்தினாலும், மன்னிப்பின் ரத்தத்தினால தான் வருது நமக்கு அந்த தகுதி. அவர் இல்லாமல் நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் இருந்தால் நம்ம 100, அவர் இல்லைன்னா நம்ம 0. முட்டைக்கு எந்த இதுவுமே கிடையாது. முட்டைக்கு பக்கத்தில் 1, 2, 3 நம்பர் வந்தால் தான் மதிப்பு. அப்போ 0லேருந்து 100 வரைக்கும் நமக்கு செய்ய வேண்டியவர் கர்த்தர் தான். மகிமையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நம் வாழ்க்கையில் பிரேக் த்ரூவுகள், நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள், நம்மளை மகிமையாக விடுவிக்கிற காரியங்கள், நமக்கு அவர் துணை செய்கிற விதங்கள், நமக்கு ஒத்தாசைய வருகிற விதங்கள் எப்படியோ தெரியாது. அவரை உண்மையாக நம்பி இருக்கிறோன்னா நிச்சயமாக நம்மளை சாவுக்கு, அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எதில் சொல்லணும்? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தாவீது எழுதி வச்சிருக்கிறார். நீர் என்னை கொன்று போட்டாலும் உமது பேரில் நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்கிறது ஈஸி. 4 பேருக்கு சொல்லலை, 40,000 பேருக்கு சொல்கிறது ஈஸி. ஆனால் வாழ்க்கையில் நிஜத்தில் அப்படி ஒரு தோற்றத்தை அப்படி கொண்டு வரும்போது தேவன் நமது பேரில் அன்பற்றவராக காணப்படுது. நமது பேரில் அன்பில்லாதவரும் நம் வாழ்க்கையில் அவர் இல்லாதவரை போல இருக்குது. நமக்கு வெறும் உயிரை மட்டும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு உயிரை மட்டும் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு. உயிர் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். உன் உயிர் போன பிறகு நான் உனக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. நமக்காக சிலுவையில் தன்னை கொல்லும்படி தன்னை கொடுத்தவர், நம்மை சத்துரு கொன்று போட கொடுத்தவர்களை கொல்லாமல் மீட்கும்படியாய் நம்மை அவர் சிலுவையில் தம் இரத்தத்தை சிந்தி கொள்ளை பொருளாய் நம்ம மீட்டு கொண்டார். கொள்ளை பொருளாய் மீட்டு கொண்டார். சந்தோஷத்தில், ஆரவாரத்தில், ஆர்ப்பரிப்பில், நிறைவில், ஆனந்தத்தில் ஒரு குறைவில்லாமல் பேசுறது ஈஸி. ஏதும் இல்லாமல், எதுவும் பண்ண முடியாமல், பல நோவுகளில்,
பல நோவுகள், தாங்க முடியாத நோவுகள், தாங்க முடியாத நோவுகள், அடுத்த நிமிடம் என்னன்றதே பீஸ் என்ற மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலைகளில் பேசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமென். ஆனால் யார் கரத்தில் இருக்கிறோம்? யார் சொன்னாலும் சொல்லாட்டிலும் யார் கரத்தில் தான் இருக்கிறோம்? கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறோம். இன்னொருத்தர் நீங்கள் கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னதுனால நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம சொல்லணும், நம்ம யார் கரத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய சுத்த கிருபையினால் அவர் கரத்தில் தான் இருக்கிறோம். அவர் கரத்தின் நிலையில் தான் இருக்கிறோம். அவர் வழி நடத்தல தான் இருக்கிறோம். அவர் தான் வழி நடத்திக்கிட்டு போகிறாரு. வழியும் சத்தியும் ஜீவனமானவர் தான் வழி நடத்திட்டு போகிறாரு. அதனுடைய முடிவு அழிவு கிடையாது. அதனுடைய முடிவு கர்த்தரால ஜெயம். எல்லாவற்றின் மேலும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். யார் எதன் மூலமாக யார் மூலமாக எதை செய்தாலும் கர்த்தர் தான். அங்கே இருப்பது கர்த்தர் தான். எப்படி எப்படி செய்யணுமோ அவருடைய பிள்ளைகளை அவர் மீட்டு விடுவிப்பது, ரட்சிப்பது நிச்சயம். இங்கே சொல்லப்படுது மெய்யாகவே 20ஆம் வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 152ஆம் பக்கம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். பார்த்தீங்களா, நம்ம அழுதா யார் சந்தோஷப்படுவா? நல்லா மாட்டிக்கினானுங்கடா, நல்லா மாட்டிக்கினானுங்கடா, நல்லா மாட்டிக்கினானுங்க. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துன்னு இருந்தோம், ரொம்ப வருஷமாக கட்டை விழுதுன்னு இருந்தோம், ரொம்ப வருஷமாக மந்திரம் பண்ணியிருந்தோம், ரொம்ப வருஷமாக சூனியம் பண்ணின்னு இருந்தோம், ரொம்ப வருஷமாக சூழ்ச்சி பண்ணின்னு இருந்தோம். எப்பா எப்பா இதிலிருந்து, இந்த சிக்கல்களிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாது. எந்த மனுஷனாலையும் இவனுங்களை யாரையும் தூக்க முடியாது, தேவ பிள்ளைகளை தூக்க முடியாதுன்னு. ஆனால் தூக்குகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மகா பராக்கிரமசாலி, அந்த மகா பராக்கிரமர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் தான் அண்ணன், அவர் இருக்கிறாரு. அப்போ உலகமே உலகமும்னா மொத்த ஜனமும் சந்தோஷப்படும். மொத்த ஜனமும் சந்தோஷப்படும். அவர் ஆண்டவர் தான் சொல்றாரு, சந்தோஷப்படும் தான் சொல்றாரு. நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, ஆனாலும், அந்த இடத்துல தான் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிள்ளைக்கு தெரியாது தலைப்பு என்னன்னு தெரியாது. யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். இதுதான் தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு. லேட்டாக வந்தவங்களுக்கு தெரியாது இல்லை. யூத வம்சார்னா அவருடைய பிள்ளைங்க தான் யூத வம்சத்தாருங்க. அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல பண்டிகைகளாக மாறும். சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, இருக்குதுலாம் சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல இருக்காது. இப்போ 3 வேளை தேவைகள் சந்திக்கப்படலாம், துணிமணி தேவைகள் சந்திக்கப்படலாம், இருக்கிற இருப்பிடம் இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். போக்குவரவுகள் இருக்கலாம். உள்ளான மனிதனுக்குள்ள அநேக காரியங்களில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம், தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம், விசுவாசம் உள்ளவர்களாக காட்டுற மாதிரி காட்டிக்குவோம், உற்சாகம் உள்ளவர்களாக காட்டுற மாதிரி காட்டிக்குவோம். ஆனால் நிறைய நோவில், அதில் இதில் சரீரத்திலையும் மனசில் நிறைய வச்சுருப்போம். துக்கம், காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்குள்ளே நிறைய கிடக்கும். இதில் இன்னும் சுத்தம் மோசம் என்னென்னா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கன்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பண்டிகைன்னா என்ன? சந்தோஷம், ஆரவாரம், புது ஆடைகள் உடுத்துவது, நல்ல புது ஆடைகளை உடுத்தி உற்சாகமாக எடுத்து இனிப்பு பலகாரம் சாப்பிடுவது, நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவது, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவது, ஒரு 2 இடம் வெளியில் போயிட்டு வருவது, பெரிய ஒரு சந்தோஷத்தின் கொண்டாடல் தான் பண்டிகைன்றது. அப்படி பண்டிகையாக இல்லாமல் எல்லாமே கருகி போன நிலைமை, எல்லாம் ஊருக்கழிஞ்சு போன நிலைமை, பண்டிகைக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நமக்கு சந்தோஷமே இல்லை. இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வாழ்க்கையில் இனி நம்ம எழும்ப போகிறது இல்லை, குழியிலிருந்து வெளியே தூக்க போகிறது யாரும் இல்லை, வர வேண்டிய தேவனே வரலை, எங்கே வரப்போகிறாருன்னு நினச்சின்னு இருக்கிறவருக்கு தான் நமக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, அது மாறி போகும். எந்த விதமாக மாறும் அப்படின்னா, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அது மாறும் அப்படிங்கிறாரு. அப்போ அது ஒரு நாளை வச்சுட்டார்ல, மகிழ்ச்சியும் சந்தோஷமாக மாறும் நாள் பரியந்தமும் கைவிட மாட்டார், சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்.
அது எப்படியோ அவர் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் தப்புவிப்பார். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் தப்புவித்து அதுக்கப்புறம் அவர் மனசுல இருக்கிற விருப்பத்தை மட்டும்தான் அவர் பிள்ளைங்க செய்வாங்கன்ற ஒரு உறுதி அது உள்ள இருக்கும் அந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். இனி எந்த காலத்திலையும் எந்த விதத்தில் எந்த பரிசுத்த குறைவையும் செய்யாதபடி, எந்த சுயத்தின் கிரியைகளை செய்யாதபடி, வேற எந்த கிரியைகளையும் செய்யாதபடி தேவ கிரியைகளை மட்டுமே செய்யும்படியா இருக்கும். அதனால் சொல்லப்படுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. 21ஆம் வசனம், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். அப்போ கத்ததானே செய்கிறாங்க பிரசவன்னு. குழந்தை உண்டானவங்க குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இருக்குது இல்லையா? குழந்தை உண்டானவங்களுக்கு ஒரே ஒரு லட்டை மட்டும் வாயில் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் லட்டை தின்றுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த யாருக்கு சந்தோஷப்படுறாங்களோ அவங்க நாள் ஆக 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 பல பல விதத்தில் அவங்களுக்கு உடம்புல உபத்திரவங்கள் வரும். உடம்புல உபத்திரவங்கள் வரும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த பிரசவ காலங்கள் நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் குழந்தை உதைக்கிறது, இது அது பண்ணுது, இது பண்ணுது, பரலுது, அது பண்ணுது, அப்புறம் லேபர் பெயின், இப்படிலாம் நிறைய இருக்குது, இப்படி வரிசையாக இருக்குது. அப்படின்னும்போது அந்த நேரத்தில் ஏண்டா நமக்கு குழந்தை நமக்கு உண்டாச்சுங்கிற ஒரு மனநிலைக்குன்னு தான் போவாங்க. அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பெற்றெடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க அந்த வேதனைகள் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளையே வாண்டாண்டா ஏண்டா தெரியாதனமாக மண்டை கொஞ்ச நாள் கழித்து பார்த்த, கொஞ்ச நாள் கழிச்சாலும் இதே வழி தானே வரும், வேறு வழியாக வரும், அந்த வழி தான் வரும். அப்போ அப்படியே கடந்து கதற 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 அப்புறம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருப்பாங்க. என்னம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வலி போயிடுமா என்ன? அதெல்லாம் போகாது நான். ஆனால் தைரியப்படுத்துவாங்க, இது படுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு. சிலருக்கு சில நாட்கள் கூட சென்றோம் பாவம், சிலருக்கு சட்டுன்னு நடந்துடும், சிலருக்கு சடன்னு நடந்துடும். அப்படி இப்படி மாறி மாறி இருக்கும், நிறைய சம்பவங்கள் மாறி மாறி இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொன்னதே, இந்த வலி வேதனையை சுமந்தவங்க யாரும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு சாப்பிட போகிறது கிடையாது. வெளியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் நியூஸை கேட்கறதுக்கு, அவங்க ஒருத்தர் சந்தோஷத்தை கொண்டாடிக்குவாங்க. பையனோ பொண்ணோ சந்தோஷத்தை கொண்டாடிக்குவாங்க. சந்தோஷத்தை கொண்டாடிட்டு அவங்க தான் முதல்ல ஸ்வீட்டை சாப்பிட்டுக்குவாங்க எல்லாரும். வலியை சுமந்தவங்களுக்கு கண்ணீர் அழுது 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 அழுதுன்னவங்களுக்கு ஸ்வீட்டு கிடையாது, கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அதில் உடனே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி சொல்லி இவங்க சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. எல்லாம் அன்றைக்கி கவுச்சி சாப்பிட்றலாம்ப்பா, அன்றைக்கி எல்லாரும் கவுச்சி சாப்பிட்றலாம். அவங்களுக்கு கவுச்சி கிடையாது, அவங்களுக்கு சூப்பு, அவங்களுக்கு ஏதோ கசப்பான சூப்பு, என்னென்னவோ அதை வை இதை வைன்னு பத்தியம் கித்தியம்னு போட்டு தாக்குன்னு. ஆனால் இவங்களுக்கு எந்த பத்தியமும் கிடையாது. குழந்தை பிறந்தன்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அம்மா பெத்த அம்மாவை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் விருந்து தான், அவங்களுக்கு கொண்டாடல் தான், அவங்களுக்கு பண்டிகை தான். ஒரு வம்சத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லை அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? அந்த குடும்பத்திலே ஒரு பையமே பிறக்கலை, எல்லாம் பொம்பளை பிள்ளையாக இருந்தது, ஒரு பையன் பிறந்துட்டான், அந்த குடும்ப சந்ததிக்கு வாரிசாக ஒரு பையன் பிறந்துட்டான் போது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆனால் அந்த சந்தோஷமும் கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும். தேவன் தருகிற சந்தோஷம் நிலையானது, பூமிக்குரியது மட்டும் சொல்லலை, பரலோகத்தில் அவர் நம்மை கொண்டு சேர்க்கிற எல்லையில்லாத சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த பண்டிகையை காட்டிலும் விலையேற பெற்றது. நம்ம எல்லாம் சரின்னு சொல்லுவோம், ஆனாலும் நம்ம முறுமுறுக்கிறத நிறுத்தாமல் இருப்போம். முறுமுறுக்காமல் நிச்சயமாக கத்தர். அப்போ இந்த சந்தோஷம் வருது இல்லையா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னு. அப்போ தான் அதுக்கப்புறம் அந்த உபத்திரத்தை நினைக்கல. ஒரு பிள்ளைய நமக்கு என்ன ஆயிடுச்சு, என் பிள்ளை எங்க அதெல்லாம் மறந்து அது பிறகு என் பிள்ளை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என் பிள்ளை எங்கன்னு. அப்போ கர்த்தராகிய தேவன் அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், அப்படி ஒரு அந்த உபத்திரமம் முடிந்த பிறகு, இந்த வேதனையின் பாடுகளிலிருந்து கர்த்தரால் நீங்களாக்கி மீட்ட பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி கர்த்தரால் கிடைக்குதுன்னு, கர்த்தரால் கிடைக்குது. அது அவர் மட்டும் தான் செய்ய முடியும். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம், சாரி 8ஆம் அதிகாரமா, 8ஆம் அதிகாரம் 16, 17, பேஜ் 631. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பாருங்க, யூதருக்கு 16, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும், களிப்புனா சந்தோஷம், களிப்புனா மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கனமும் உண்டாயிற்று. ஏன்னா அதுக்கு முன்னாடி இடையில 8ஆம் அதிகாரம் தன்னுடைய பகுதி 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தால், 5ஆம் அதிகாரம் போய் பார்த்தால், ஆமான் கட்டளை, ஆமான் ராஜாவினிடத்தில் மோதிரம் வாங்கி கொட்டி யூத குலத்தையும் யூத ஜனத்தையும் பூமியில் எங்கேயுமே இருக்கக்கூடாதபடி அழிக்கும்படி கட்டளை வாங்கி அனுப்புனான்னு நமக்கு தெரியும். பல முறை பார்த்துருக்குறோம், நம்ம கர்த்தருடைய கிருபையினால பார்த்துருக்குறோம். அப்போ இவங்களை அழிக்கணும். சாத்தான் தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்ய பிறந்திருக்கிறவங்க, கடைசி கால எழுப்புதலுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளை அழித்து விட வேண்டும். இந்த பூமியினுடைய தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியார்களுக்குள்ள வரவே கூடாது. யூதர்களுக்குள்ளும் புறஜாதியர்களுக்குள்ளும் வரக்கூடாது. சாத்தாம்பிடியில் இருக்கிறவங்க கர்த்தராலே விடுவிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு விடுவிக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் விடுவிக்கிற காரியத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் பயன்படக்கூடாது. அவர்கள் பயனற்றவர்களாய் உபயோகமற்றவர்களாய் அவர்களையே தவறு செய்ய வச்சு, அவர்களையே பரிசுத்த கொலையை செய்ய வச்சு, செய்யாதே கன்ற காரியத்தை செய்ய வச்சு, தேவனுக்கு கோபத்தை மூட்டும்படி செய்து, வருத்தத்தை உண்டு பண்ணும்படி செய்து, தேவனை விட்டு பிரித்து, தேவனுடைய மிகப்பெரிய தண்டனைக்கும் அவர்களுடைய மன்னிப்புக்கு இரக்கமுக்கும் அவர்கள் பாத்திரவாட்டிகளாய் இல்லாதபடி அவர்களை வேரோட அவங்க விழுந்த குழியிலே வச்சு அடித்து கொன்னுட வேணும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் ஒரேடியாக கொன்னுடணும். இதுதான் சாத்தான் அந்த காலத்திலிருந்து செய்கிறது. அப்போ எஸ்தரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி எல்லாமே நடந்துட்ட மாதிரி இருக்குது, வந்துட்ட மாதிரி இருக்குது, சகலம் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக திருப்பும்போது, மொர்தெகாய் மூலமாய் திருப்பும்போது அங்கே எல்லாம் மாறிடுச்சு. மாறவே மாறாது. இது அப்படி வந்தது தான், விழுந்தது தான். எது இதில் மாற்றம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது, இது மாறாது என்ற இடத்துல கர்த்தர் மாறும்படி செய்தார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில் வரும்போது நம்மால் நம்ப முடியல. நிஜ வாழ்க்கையில் அவரவருக்குன்னு ஒரு வேதனைகள் துக்கங்கள் தாங்க முடியாதது, நம்மளால் மீள முடியாது, விடுவித்து கொள்ள முடியாத காரியம், நம்மை மற்றவர்களும் விடுவித்து கொள்ள முடியாத நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, வறுமை இல்லாமல் கஷ்டம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் தீராது, இந்த சிக்கல்கள் தீராது போல இருக்குது. எனக்கு நம்ம பலத்துக்கு பலன் மேலே மிஞ்சினதாக இருக்குது, மனுஷ பலத்துக்கு மேலே மிஞ்சினதாக இருக்குது. எல்லாம் மிஞ்சி போனதும், நம்ம பலத்துக்கு மிஞ்சினதும் நமக்கு மீறி மிஞ்சி போனதுமா இருக்குது எல்லாமே. அப்படின்பது எல்லாம் பியாண்ட் லிமிட்டில் இருக்குது. எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. எதையும் எப்படியும் செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தர், அவர் ஒருத்தர் தான். அப்போ இதை நம்ம சொல்கிறோம், நம்ம பேசும்போது நம்ம ஒரு அதுக்கான ஒரு இது கொடுக்குறோம். ஆனால் அவரவர் மனதுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். தேவனோடு கூட தேவனை பற்றி கொண்டு எப்படி இருக்கிறோம் என்று சொல்லு. ஒரு அசையும் போது தேவனை விட்டு மற்ற மனுஷரை பிடிச்சி குதற ஆரம்பிக்கிறோம், இன்னொரு மனுஷரை பிடிச்சி குதற ஆரம்பிக்கும். உன்னால தான் அவனால தான் இவனால தான் அவளால் தான் நான் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் நாம் பிடித்து கொள்ள வேண்டியது கர்த்தரை தான், கர்த்தருடைய வார்த்தையை தான். அப்போ இங்கே சொல்லப்படுது, அப்போ அழிக்க வேண்டிய இடத்துல வரும்போது எவன் அழிக்கணும்னு தீர்மானித்து எவனெல்லாம் திட்டம் போட்டானோ அவெல்லாம் செத்துட்டான். எவனெல்லாம் அழிக்கணும்னு தேவ பிள்ளைகளை அழிக்கணும்னு திட்டம் போட்டானுங்களோ அநேக வருஷம் அவன் தான் அழிஞ்சு போனான். கர்த்தரால அவன் தான் அழிஞ்சு போனதுனால அப்போ யூதர்களுக்கு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பண்டிகை என்பது இல்லை, எதுவுமே இல்லை.
எந்த விதத்திலையும் அவங்களுக்கு கடுகளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அதெல்லாம் அழிக்கும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷமும் உண்டாயிற்று. அப்போ இந்த தேவ பிள்ளைகளை பார்த்து அநேகருக்கு பயம் உண்டாகி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தருடைய மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, காரியம் என்னவாய் முடிந்தது? மாறுதலாய் முடிந்தது. தலைப்பு என்ன? மாறி போகும். கர்த்தராலே மாறி போகும். அப்போ காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. யாரால முடிந்தது? கர்த்தரால முடிந்தது. எஸ்தராலேயோ மொர்தெகாயாலோ முடியல. யாரால முடிஞ்சது? கர்த்தராலே முடிந்தது. 17ஆம் வசனம், அதே அதிகாரம் 17. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஒரு பெரிய பிரச்சனை ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் போது, அது அவங்கள விட்டு நீங்கும் போது அது பண்டிகையாக தான் மாறும், இல்லையா? மாறும். அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் கர்த்தரால கிடைக்குது, இல்லையா? நம்மளால சரியா பதில் சொல்ல முடியலன்னா இதில் தான் இருக்கிறோம், இதில் தான் இருக்கிறோம். பதில் சொல்ல முடியலன்னா யாரால தான் மாறும்? கர்த்தரால தான் மாறும். அதை நம்மளால அப்படி பார்க்க முடியலன்னாலும் பார்க்க முயற்சி பண்ணணும், மாறும். ஆமென். கர்த்தரால, ஏன்னா வார்த்தை அவருது. அப்போ இதுவே நம்மளால முடியலன்னா பரலோகம் இருக்குன்னு எப்படி நம்புவோம்? இல்லையா? அங்கே போயெல்லாம் இப்படிலாம் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. இங்கே சரியா இருந்தால் தானே இங்கே பாஸ் ஆனாதான் அங்கே பரலோகத்தில் சேர்ப்பாரு. எந்த துர்க்குணத்தோடு இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. ஒருத்தரை மன்னிக்கலைனாலும் பரலோகம் போக முடியாது. நமக்குள்ள கசப்பு இருந்தால் போக முடியாது. பழி வாங்குற தன்மை இருந்தால் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு காரியம் இருந்தாலும் போக முடியாது. எந்த துர்க்குணம் இருந்தாலும் போக முடியாது. இதெல்லாம் இருந்தால் அங்கே போவே முடியாது. இங்கே கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னா அப்புறம் அங்கே போய் எங்கே ஆராதிப்போம்? இங்கே அவரை பாடலைன்னா அங்கே போய் எங்கே பாடுவோம்? இங்கே துதிக்கலைன்னா அங்கே எங்கே போய் துதிப்போம்? அங்கே மூளையில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்தவங்க கிட்டலாம், நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க பரலோகத்துக்கு? அப்படியா? எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நீங்களாம் எந்த நாடு? நீங்கள் எந்த நாடு? இந்த வெள்ளைக்காரங்க அந்த நாள் உள்ளவங்க மேலே வந்திருக்கிறாங்கன்னா அவங்க பாஷையில் நான் எப்படி பேசுவேன்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் தானே, நான் எப்படி பேசுவேன்? அவன் எதாவது சொன்னான் நான் பேன்னு முழிப்பானே. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நமக்கு தெரியும். எல்லாம் ஒரே பாஷையாக இருக்காங்க, தேவ பாஷையாக ஒரே பாஷையாக இருக்கும். ஒருத்தர் இருக்கும். எல்லை இல்லாத சந்தோஷம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லை இல்லாத சந்தோஷம் அங்கே பரலோகத்தில். எல்லை இல்லாத சந்தோஷம். உன் கதை என்ன? அப்படிலாம் உன் கதை என் கதைலாம் அங்கே பேச முடியும் பாட்டோம். அப்படி பேசுகிறவங்க முதல்ல அங்கே போக முடியாது. ஆமாம். இங்கே மீன் குழம்பு இருக்கா? அங்கே என்ன கறி குழம்பு இருக்குதா? இங்கே கஞ்சும் வெங்காயம் இருக்கான்னு எங்கள் வீட்டுக்காரர் அங்கே வீட்டுக்காரெல்லாம் நம்ம தேட முடியாது. அந்த அம்மா நான் இது என்ன குடும்பம் நடத்துறதுக்கு? என்ன இங்கே இந்த திருப்பி மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்கா? அங்கே அதெல்லாம் அவங்க விருப்பாங்க. யார் போய் பார்த்தா என்னங்க என்னம்மா அப்படின்னு சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அங்கே போய் அங்கே எல்லை இல்லாத சந்தோஷம் இருக்குது. அவ்வளோதான். அங்கே போனால் நம்மெல்லாம் குடும்பமாக நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துக்கின்னு குடும்ப கோஷ்டியெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம போனால் தான் தெரியும். என்னன்னு தெரியும்? போனால் தானே தெரியும். ஆனால் போனால் தானே அந்த இருக்குதுல்ல, போனால் தெரியும். ஆனால் போகணுமே.
நேராக உள்ள போய் எங்கள் வீட்டுக்காருங்க அப்படின்னு இந்த மாதிரி எண்ணத்தோடு போனாலே போக மாட்டோம். முதல்ல மேலே என் மணவாளன் எங்கே, என் ஏசப்பா எங்கன்னு இருக்கிறவங்க தான் போக முடியும். என் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிற, என் சொக்காரன் எங்கே இருக்கிறேன், என் பங்காளி எங்கே இருக்கிறான்னு சொன்னால் இங்கே இருந்துக்கோ பங்கு இங்கே நிமிச்சிருவார். பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு அங்கே போனால் இங்கே இருக்கலாம், நீங்கள் அங்கே சித்தி சித்தப்பாவெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லலாம். யார் போயிட்டு வந்து சொன்னா? இல்லை வர முடியுமா? முதல்ல பரலோகத்துட்டு போனாங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கு யாருக்குமே மனசு வராது. எப்படி வருவாங்க? வரவே பரலோக சந்தோஷத்தை பார்த்துட்டா உலகத்தில் வாழ்கிற சந்தோஷம் வரவே வராது, வாழ்கிறதுக்கு விருப்பமே வராது. அப்போ கேட்டு பாருங்கள், ஒருவேளை யாராவது வர்றாங்களா கொள்கிறாங்களான்னு கேட்டு பாருங்கள். யாராவது 17ஆம் வசனம் பார்த்தீங்களா, பண்டிகையாய் மாறும்னு. அடுத்து 18-19. சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். இது வரைக்கும் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கைக்குள்ள வர வரைக்கும் அவர்களுக்கு சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, நல்ல போக்குவரவு கிடையாது, நம்பிக்கை என்பதே இல்லை, வாய்ப்பு என்பதே இல்லை, மாறும் என்கிற நிலைமையே இல்லை, எல்லாரையும் கொன்று போடணும் என்கிற நிலையில் இருக்கும்போது எல்லாம் மரணத்தின் பயத்தில் இருந்தவர்களை கத்தர் மீட்டு விடுவித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின கத்தர் மீட்டெடுத்தார். அன்றைக்கு செய்கிற அதே சாத்தான், அதே தந்திரம், அதே சூழ்ச்சி, அதே வஞ்சகத்தை தான், அதே பழைய வெப்பனை தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறான். என்ன அவரவர் நம்ம அவன் போடுற வலை போகிறதுக்கு முன்னாடி போய் விழுந்து மாட்டிக்கிறோம். வலை போட்டு விழுறது ஒரு விதம், வலை போகிறதுக்கு முன்னாடி விழுறது அதை விட மோசம். அப்படி விழுந்து கிடக்கிற நம்மை அவர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். அடுத்தது அதே அதிகாரம்தான் 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அவ்வளோதான். 21ஆம் வசனம் இல்லையா? சங்கீதம் 14ஆம் சங்கீதம். சங்கீதம் 14 7ஆம் வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பாருங்க, திருப்பும் போது, திருப்பு முனையை உண்டு பண்ணும் போது, கர்த்தர் பிரேக் த்ரூவை உண்டு பண்ணும் போது, காரியங்கள் மாறுதலாய் மாறும்போது அங்கே சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ச்சியே இல்லாத இடத்துல இனி மகிழ்ச்சியே நம்ம வாழ்க்கையில் கிடையாது, சந்தோஷம் என்பதே நம்ம வாழ்க்கையில் கிடையாது. இனி தேவன் நம்மை மீட்பார், விடுவிப்பார், ரட்சிப்பார், நன்மை செய்வார், சொன்ன ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சா போதும். அவர் சித்தம் நிறைவேறதோ நிறைவேறலையோ, அதில் வச்சிருக்கிறாரோ இல்லையோ, தூக்கி போட்டாரோ நம்மளை, நமக்கு தேவன் நம்மளை வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டாருன்னா அது போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்து லைஃப்பை செட்டில் பண்ணி நம்ம எப்படியோ நம்ம இருந்துட்டு போயிடலான்னு நினைப்போம். இல்லை, கர்த்தர் அவர் சித்தத்தை அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர்லையும் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார், நிறைவேற்றாமல் விட மாட்டார் கர்த்தராகிய தேவன். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11-12. 30ஆம் அதிகாரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பாருங்க, என் புலம்பல். அப்ப நம்ம எவ்வளவு புலம்புறோம், என்ன உள்பட எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி புலம்புறோம் இல்லையா? விதத்துக்கு விதம் புலம்புறாங்க. சரி, என்ன சொல்றாங்க உச்சக்கட்டத்துக்கு, நான் எதுக்கு இருக்கணும் ஆண்டவரை, இன்னமும் எதுக்கு இருக்கணும் சொல்லுங்க, நீ இருந்து என்ன பண்ண போகிறேன்? இது வேற நிறைய பேருக்கு ஓத்திரமாகுது, தொல்லையாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு.
ஆனால் சரி, அப்படியே நீங்கள் என்ன அப்படியே வச்சுருக்கதா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் இந்த லிஸ்ட்டு படி பண்ணுங்க, நான் இருக்கிறேன். இந்த லிஸ்ட்டு படி பண்ணலன்னா எடுத்துன்னு போடுங்க, கூட்டின்னு போயிடுங்க. லிஸ்ட்டின் படி பண்ணலன்னா கூட்டு போயிடுங்க. இந்த லிஸ்ட்டு படி என் பசங்களுக்கு செய்யலைன்னா என்னை கூட்டு போயிடுங்க, என் பிள்ளைங்களுக்கு செய்யலைன்னா கூட்டு போயிடுங்க. இப்படியெல்லாம் ஆளாளுக்கு நான் கேட்டுனே இருக்கிறேன். எனக்கு எதுவும் எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, கொல்ல மாட்டேறீங்கன்னு. இன்னும் கொஞ்சம் பேர் என்னை எதுக்காக வச்சுருங்க, கொண்டு போயிருங்க, கொண்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்குறோம். கண்டிப்பாக கேட்குறோம். சரி வா அப்படின்னு சொன்னால் யாருமே நிறைய பேர் இருக்க மாட்டோம் நம்ம. ஆனால் எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, எங்கே இருக்க மாட்டோம், ஆனால் எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, பரலோகத்தில் இருப்போம்லாம் தெரியாது. அப்போ கர்த்தருக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற நாளிலே அவராலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் அவரோட இருப்போம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம எங்கே இருப்போம்னு நமக்கே தெரியாது, நம் யாருக்கும் தெரியாது, அது கேரண்டியும் கிடையாது. அப்போது என் புலம்பலை என்ன செஞ்சிட்டீங்க, மாற பண்ணிட்டீங்க. எப்படி மாற பண்ணிட்டீங்க? ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மாற பண்ணிட்டீங்க. இனி என் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடையாது, இழந்துட்டேன். மகிழ்ச்சி என்பதை இழந்துட்டேன், சமாதானம் என்பதை இழந்துட்டேன், சந்தோஷம் என்பதை இழந்துட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலே இதை தருகிற தேவனை நான் இழந்துட்டேன். இனி நான் தேவனை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் என்னை இனி விரும்புவாரோ விரும்ப மாட்டாரோ, அவர் கோபம் என்னை விட்டு நீங்களையா? அவர் கோபம் இருக்கின்றதுனால தான் நான் பிரச்சனையிலேருந்தே விடுபட முடியாமல் இருக்கிறேன். அவர் மன்னிக்காமல் இருக்கிறதுனால தான் நான் பிரச்சனையிலேருந்தே விடுபட முடியாமல் இருக்கிறேன். எந்த ஒரு மாறுதலையும் பார்க்காம இருக்கிறேன், எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயத்தை பார்க்காம இருக்கிறேன், எந்த ஒரு காரியத்திலும் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறேன். அப்போ தேவன் என்னை விட்டு தேவனை விட்டு நான் போயிட்டதுனால தேவன் இனி நீ வேண்டான்னு சொல்லிட்டாரோ, இவன் உறவே வேணாம், நீ எனக்கு மகனும் வேணாம், நீ மகளே வேணான்னு வெட்டி விட்டுட்டாரோ, அப்படிலாம் செய்ய அவர் மனுஷனே கிடையாது. நம்மளுடைய காலங்களில் என்னென்ன தவறுகள் நடக்கும், நடக்காதது எது எப்படி என்ன எல்லாமே அவர் முன்னரே அறிஞ்சவர். அவர் அக்கினிக்கு உட்படப்படுறதுக்கு பல காரணங்கள் இப்போ நம்மளுடைய இதுகளையும் பயன்படுத்தி கர்த்தர் அக்கினியில் உட்பட பண்ணி பொன்னா விளங்க செய்கிற அவர் அற்புத கிரியைகளும் நடத்துதல்கள் என்பது நம் வாழ்க்கையில் விபரீதமாக தெரியும், எல்லாமே ஏடாகூடமாக தெரியும், ஒன்றுமே உருப்புற மாதிரியும் தேர்ற மாதிரி இல்லை, இனி முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தெரியும், முடிஞ்சு போன மாதிரி தெரியும் எல்லாமே. ஆனால் எல்லாமே அவர் கரத்தில் தான் இருக்குது என்ற அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கணும். பிதாக்கள் எல்லாம் நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் நம்ம சந்திக்கிறத காட்டிலும் பல மடங்கு துன்பத்திலும் வேதனையிலும் கடந்து போனவங்க. கர்த்தருக்காக நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து கர்த்தரால் வெற்றி சிறந்தவங்க. தப்பு செய்யாதவங்க, இத்தனைக்கும் தப்பு செய்யாதவங்க, பாவம் செய்யாதவங்க, மீறுதல் பண்ணாதவங்க, கர்த்தரை வருத்தப்படுத்தாதவங்க, அவங்க நாம் காட்டும் பிரச்சனைகளை காட்டிலும் அநேக காரியங்களை சந்தித்து கர்த்தருக்காக நின்னவங்க. அப்போ நம்முடைய இது ஒன்றுமே அதில் கிடையாது அப்படின்னு. அப்போ என் மகிமை அமர்ந்திராமல், அப்போ கர்த்தர் எனக்கு செய்த விதங்களை நான் நினச்சி நான் துதிப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே எழுதி வச்சிருக்கிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 9-10. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே தாவீது போனதுனால தானே எழுதி வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தினால. அப்போ அவர் எவ்வளோ அழுதிருப்பார், எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற தன்மையில் இருந்திருப்பார், எந்த நேரமும் உயிர் போகிற நிலைமை, ஆண்டவரே என் நிலைமை அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு மறுதளிச்சுட்டு போல தாவீது. கர்த்தரை மறுதளிச்சு போல கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை விட்டு மீறலை. கர்த்தர் யாரையும் கட்டாயம் பண்ணுறதில்ல. என்ன பிடிச்சி உங்களை பிடிச்சி யாரும் பிடிச்சி இது உடன்படிக்கை பண்ணுறியா இல்லையா நீ என்னோட
பண்ணுறியா இல்லையா இப்போ அப்படிலாம் பண்ணுறதில்ல. அவரவர் தான் நம்ம கர்த்தர்கிட்ட உடன்படிக்கை என்ன செய்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால பண்ணுறோம். அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நம்ம உடன்படிக்கையில் உண்மை இல்லாதவர்களாய் அநேக நேரங்களில் போவோம், விலகுவோம், காரியங்கள் பின்தங்கி இருப்போம். ஆனால் திரும்ப வந்து தேத்தி ஆத்தி தட்டி தூக்கி எடுத்து கொண்டு வர்றவர் அவர் தான். ஆமென். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, யூத வம்சத்தாருக்காக மகிழ்ச்சியும் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதை வச்சிருக்கிறாரு. அது சந்தோஷமாக மாறுவதை வச்சிருக்கிறாரு. அது நல்ல பண்டிகைகளாக மாறுகிற நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். சங்கீதம் 67ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். கடைசியா வாசித்துருவோம், அவ்வளோதான். யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் எங்கே போகிறோம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். நாகும் 1ஆம் அதிகாரம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். ஆமென். கர்த்தர் வர்றாராம் இந்த தாங்க மாட்டாத துக்கத்திலிருந்து எடுக்க, இல்லாத இழந்து போன மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்க, மாற, சந்தோஷமாய் மாற, பிரச்சனைகள் தீர, கவலைகளை நம்ம விட்டு நீங்க, எல்லா பயத்திலேருந்து நீங்களாக்கி ரட்சிக்க, எல்லா சிக்கல்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க, எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து நீங்களாக்கி ரட்சிக்க ரட்சகர் வருகிறார், ரட்சிக்கிறவர் வருகிறார். அவர் வர்றதுனால சத்துரு சங்கரிக்கப்படுகிறான். சத்துருவின் கிரியைகள், சூழ்ச்சிகள், அவர்கள் விரும்புகிற கொடிய விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறதை அடித்து, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை நிறைவேற்ற வேண்டும் என்று சமாதான கர்த்தர் ஜெய கிறிஸ்து எதை நிறைவேற்றும் என்று வைத்திருக்கிறாரோ அதை அவருடைய பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு யூத ராஜசிங்கம் அதை நிறைவேற்றுவதற்கு வருகிறார். ஆமென். மெய்யாகவே வருகிறார், மெய்யாகவே அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை காண்பார்கள், அவரை மெய்யாகவே மெய்யாகவே காண்பார்கள். மெய்யாகவே மெய்யாகவே காரியம் மாறுதலாய் கர்த்தராலே முடியும். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என்று சொன்னவர், சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன் என்று சொன்னவர், உண்மை உள்ளவர் என்பதை மெய்ப்பிக்க
அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த விதமாய் வருகிறாரோ அவர் வரார். அவருடைய அற்புத செயல்களையும் கிரியைகளையும் அவர் மாற்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாம் மாறிப்போகும்படி செய்கிற காரியங்கள் அவர் எல்லாம் நாம் சந்திக்க நம்மால் முடியாததையெல்லாம் அழித்து போட்டு நமக்கு விரோதமாய் பதுங்கியிருக்கிற சத்துருக்களை பதிவிடை வைத்திருக்கிற சத்துருக்கள் நம் கொடூர விருப்பங்களை நிறைவேற்றம் என்று இருக்கிற விருப்பங்களை வைத்திருக்கிற சத்துருக்களையும் அவர்கள் கட்டவிழ்த்த கிரியைகளும் அவர் அழித்து போட அவர் நிச்சயமாய் வருவார். அவர் நிச்சயமாய் அவரவர்களுக்கு அந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் வருவார் கர்த்தர். அவர் வராமல் போகிறதே கிடையாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஆமென். ஆமாம், கர்த்தராலே எல்லாம் நல்ல விதமாக ஜெயகீர்த்தியாக கர்த்தராலே மாறிப்போகும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் காணப்படவும் உமக்கு ஸ்தோத்திரத்தை நன்றியும் செலுத்தவும் தேவரீர் பாராட்டின கிருபையுள்ள இந்த நாளுக்காக, கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக, எவ்வளவேனும் பொய் உரையாத உம்முடைய சத்தியமுள்ள உம்முடைய வார்த்தைக்காக, 7 முறை மண்கோகிலே புடமிடப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக, உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இருப்பீராக. உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களில் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொன்னவர், அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இப்பொழுது சொல்லப்பட்டபடியே எல்லாவற்றிலும் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின்படியே ஆண்டவரே, யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக பண்டிகை நாட்களாக மாறிப்போகும் என்று சொன்ன சத்தியவரனே, உம்முடைய வார்த்தையின்படி சத்தியமுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி கிருபை செய்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்தும். உண்மையே நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரை அழிந்து போகாதபடி எல்லாவற்றிலிருந்து தூக்கி எடுத்து விடுவித்து ரட்சித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஒருவரையும் கைவிடாமல் கண்மணியாய் காத்து கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் சத்ருவின் விருப்பத்துக்கும் சர்பத்தின் மனுஷருடைய விருப்பத்துக்கும் ஒருபோதும் ஒப்புக்கூடாதபடி கண்மணியாய் காத்தருளுங்க. அனாதி தேவனையும் உடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து கண்மணியாய் காத்து கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம நிலவரு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.